ஒரு பன்றி போட்ட சத்தத்துக்காக 2 வல்லரசு நாடுகள் மோதிக்க போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் உலக வரைபடத்தையே மாத்தி அமைச்ச ஒரு பன்றி வரலாற்றோட ஒரு விசித்திரமான அதே சமயம் வேடிக்கையான போருக்கு காரணமா இருந்திருக்கு. 1859 அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷ் பேரரசுக்கும் நடுவுல நடந்த இந்த பன்றி போர், தி பிக் வார், இன்னைக்கும் ஒரு முக்கியமான பாடமாயிருக்கு. ஒரு சின்ன விலங்கு எப்படி 2 நாடுகளோட ராணுவத்தை நேருக்கு நேர் நிக்க வச்சுது. அந்த போரோட முடிவுல யாரு ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற விசித்திரமான போர் மர்மங்களை தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அந்த பன்றி போரோட முழு கதைக்குள்ள போவோம். ஜூன் 15, 1859. அப்போதைய பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல இருந்த அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவுல இருக்கிற சான் ஜுவான் ஐலாண்ட் தீவுல தான் இந்த சம்பவம் நடக்குது. அந்த தீவு யாருக்கு சொந்தம்னு அப்போ ஒரு பெரிய குழப்பம் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் நடுவுல இருந்துச்சு. அதனால 2 நாட்டு மக்களுமே அங்க தங்கி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு காலையில லைமன் கட்லர் அப்படிங்கிற அமெரிக்க விவசாயி அவரோட தோட்டத்துல ஒரு பெரிய கருப்பு பன்றி உருளைக்கிழங்க தின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. கோபத்துல அந்த பன்றிய சுட்டு கொன்னுடுறாரு. ஆனா அந்த பன்றி சார்லஸ் கிரிஃபின் அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரருக்கு சொந்தமானது. இப்ப ஒரு அதிரடியான ட்விஸ்ட சொல்றேன், கேளுங்க. ஒரு சாதாரண பன்றி செத்ததுக்கு நஷ்ட ஈடா $10 தர்றேன்னு கட்லர் சொன்னாரு. ஆனா அந்த பிரிட்டிஷ்காரர் $100 வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. பேச்சுவார்த்தை முத்தி போய் பிரிட்டிஷ் அதிகாரிகள் கட்லரை கைது பண்ண போறதா மிரட்டுறாங்க. இத கேள்விப்பட்ட அமெரிக்க ராணுவம் எங்க குடிமகனை தொடாதீங்கன்னு சொல்லி கேப்டன் ஜார்ஜ் பிக்கெட் தலைமையில 66 வீரர்களை அந்த தீவுக்கு அனுப்புறாங்க. இத பார்த்த பிரிட்டிஷ் சும்மா இருப்பாங்களா? அவங்க உடனே 3 பிரம்மாண்டமான போர் கப்பல்களை அந்த தீவோட கடற்கரையில வந்து நிறுத்துறாங்க. ஒரு பன்றிக்காக ஆரம்பிச்ச சண்டை இப்ப 2 நாடுகளோட கௌரவ பிரச்சனையா மாறிடுச்சு. அடுத்த சில வாரங்கள்ல அமெரிக்கா 400 வீரர்களையும் 14 பீரங்கிகளையும் அங்கு கொண்டு வந்து நிறுத்துது. பிரிட்டிஷ் தரப்புல 5 போர் கப்பல்கள், 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் 160க்கும் அதிகமான பீரங்கிகளோட அந்த தீவை சுத்தி வளைச்சிட்டாங்க. 2 நாட்டு வீரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு துப்பாக்கியை ஏந்தி நிக்கிறாங்க. யாரு முதல்ல சுடுவாங்களோ அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உலக போர் மூலும்ன்ற நிலைமை அங்க இருந்துச்சு. அப்போ பிரிட்டிஷ் அட்மிரல் ராபர்ட் பெய்ன்ஸ் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுக்கிறாரு. தன்னோட மேலதிகாரிகள் உடனே தாக்குதல் நடத்துங்கன்னு சொன்னப்போ அவர் அதை மறுத்துட்டாரு. ஒரு பன்றிக்காக 2 வல்லரசு நாடுகள் அடிச்சுக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு பெரிய போரை தடுத்துச்சு. 2 நாட்டு தலைவர்களுக்கும் இந்த விஷயம் போகுது. என்னது, ஒரு பன்றிக்காக இவ்வளவு பெரிய படையை நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. சரியா 12 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த தீவுக்கு யாருக்கு சொந்தம்னு ஒரு தீர்ப்பு வருது. அதுல சான் ஜுவான் தீவு அமெரிக்காக்கே சொந்தம்னு முடிவாகுது. இந்த 12 வருஷமும் 2 நாட்டு வீரர்களும் அந்த தீவுல ஒன்னா தங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு பகிர்ந்துகிட்டு ரொம்ப நண்பர்களா பழகி இருக்காங்க. உலக வரலாற்றிலேயே ஒரு போர்ல ஒரே ஒரு உயிரிழப்பு தான் நடந்துச்சு. அது அந்த ஒரு கருப்பு பன்றி மட்டும்தான். மனுஷங்க ஒருத்தர் கூட இந்த பன்றி போர்ல சாகல. நிஜமாவே யோசிச்சு பார்த்தா சில நேரங்கள்ல சின்ன விஷயங்கள் பெரிய பிரச்சனையா மாறலாம். ஆனா அந்த இடத்துல அட்மிரல் ராபர்ட் பெய்ன்ஸ் எடுத்த அந்த பக்குவமான முடிவுதான் ஆயிரக்கணக்கான வீரர்களோட உயிரை காப்பாத்துச்சு. கோபத்தை விட நிதானம் தான் ஒரு நாட்டோட உண்மையான பலம்ங்கிறதுக்கு இந்த 1859 நடந்த பன்றி போர் ஒரு பெரிய உதாரணம். உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒருவேளை அந்த அட்மிரல் அன்னைக்கு துப்பாக்கியால சுட உத்தரவிட்டு இருந்தா இன்னைக்கு உலக வரைபடம் எப்படி மாறி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விசித்திரமான வரலாற்று தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.